ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, நம்ம ப்ளவுஸோட லென்த் எவ்வளோன்னு அளந்துக்கலாம். ப்ளவுஸோட லென்த் பார்த்திங்கன்னா 13 இன்ச் வந்தது. நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 14 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். 13 ப்ளஸ் ஒரு அரை 14 இன்ச்சு. இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு எவ்வளோ இருக்குன்னு அளந்துடலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ 34 இன்ச்சு ப்ளவுஸு, அதனால் 18 இன்ச்சு வந்தது. 18ல் பாதி எவ்வளோன்னு பார்த்து வச்சுக்கலாங்க. 18 இன்ச்சில் பாதி 9 இன்ச்சு வருது. அந்த 9 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வச்சா போதும். 34 இன்ச்சு ப்ளவுஸுங்கிறதுனால 5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். ஆம்கோலும் 5 இன்ச்சு. சேம் கழுத்து நம்ம ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு ஆம்கோல் வச்சா ஓரளவுக்கு ப்ளவுஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கோட உயரம் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். பேக் அளந்துக்கோங்க. பேக்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு வைக்கிறேன். 2 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். ஷோல்டர்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு கழுத்துக்கு மார்க் பண்ணி அது ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ணாவே ஓரளவுக்கு ப்ளவுஸ் கட்டிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் தச்சு ஃபினிஷிங் பண்ணும்போதும் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம். ஹிப் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு பாடி ஷேப்பு கரெக்டாக வந்துடும். 9 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து தையல் கூட சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பார்த்தீங்களா, ப்ளவுஸ் மார்க்கிங்கே நீட்டாக வந்திருக்கு. கட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். அந்த கர்வ் ஷேப்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸில் போடுற நாச்சஸையும் கட் பண்ணி விட்ருங்க. தையல் வர இடம் பார்த்து நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பட்டி பீஸை கட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளவுஸ் நம்ம பாடி பீஸ் கட் பண்ணோம்னா அதுக்கு சைடு ஓரத்தில் இருந்ததை பட்டிக்கும். அந்த கழுத்து வரைஞ்சதை வந்து நம்ம ஐ ஹோக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் துணி இருந்ததை எடுத்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கலாம். உயரம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு உண்டான அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்றதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் டாட்டு இதெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகலம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இப்போ எப்பயுமே நம்ம வந்து ஒரு 3 இன்ச் வைப்போம். இவங்க 34 இன்ச்சுங்கிறதுனால ஒரு 2 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். 2 இன்ச்சு வச்சு நம்ம அந்த வளைவை கொண்டு வந்தாவே சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணது கரெக்டான்றதை செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம தையலுக்கு ஒரு அரை இன்ச்சை மடிச்சுட்டு ப்ளவுஸ் அப்படியே வரைவாக சேஃபாக கொண்டு வந்தோம்னா அந்த நாச்சஸும் நம்ம போட்ட மார்க்கும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். ஆம்கோல் குழியும் வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாங்க. நாச்சஸ் போட்டுக்கோங்க. கைக்குழியும் குடஞ்சி வெட்டணும். கரெக்டாக 2 துணி இருக்கான்னு பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 துணி கூடி வந்துடும். நம்ம பார்க்காம கட் பண்ணிடுவோம். இப்போ என்னென்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டை எடுத்துக்கோங்க. பேக் பார்ட் எடுத்து அதோட அளவுகளை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கேல் வச்சு தான் வரைவேன். கையில் நானாக ட்ரா பண்ண மாட்டேன். அது என்னமோ அப்படி வரைஞ்சாதான் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். கையில் எனக்கு வரைய பிடிக்காது. கரெக்டாக நம்ம என்னென்ன ஆம்கோல் எப்படி நம்ம பேக்குக்கு வரைஞ்சோமோ அந்த அளவுகளை பூரா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு தேவையான அளவுகளை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டோட நெக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கலாங்க.
ப்ளவுஸ வந்து நீங்க அந்த ஸ்டிச் லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு கர்வா வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா, அந்த அளவு கரெக்ட்டா வந்துரும். இப்ப நெக்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வந்திருக்கு. அந்த 6 இன்ச்ச மார்க் பண்ணி நம்ம அப்படியே ஒரு கர்வ் மாரி வரைஞ்சுக்கலாம். கழுத்தோட வளைவு. ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நீங்க அப்படியே வரைஞ்சு எடுத்துக்கோங்க. முதலாம் கையிலேயே கையிலேயே தான் வரைவேன். இப்ப என்னமோ அந்த ஸ்கேல் வந்ததுலேருந்து கையில வரையவே முடியல. நாங்க தச்சு பழகும்போதெல்லாம் இந்த மாரி ஸ்கேல்லாம் கிடையாது. கையில தான் வரையணும். இப்ப ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 13 1/2 இன்ச் எடுத்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு, சைடுல பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு. 2 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு மார்க் பண்ணீங்கன்னா, கப் ஷேப்பு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம ஷோல்டர் வந்து 3 1/2 இன்ச்சு. அது தச்சு நம்ம ஷோல்டர் வந்து 2 1/2 இன்ச்சு. தச்சு வரும்போது 2 1/4 வரும். அப்ப 2 1/4 + 1 வச்சு நம்ம 3 1/4 வச்சா டாட்டோட அளவு கரெக்ட்டா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு கொடஞ்சு கட்டுறதுக்கு மார்க் பண்ணிட்டுருக்கேன். கொடஞ்சு கட் பண்றதுக்கு. ப்ளவுஸ கட் பண்ணி எடுத்துரலாங்க ஃப்ரண்ட்ட. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.